ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் வேண்டிய வாழ்த்தலை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2020 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த காலவெளியிலே ஆண்டவரை தொழுது கொண்ட திருச்சி மக்கள் தம்முடைய இல்லங்களிலே ஆயத்தத்தோடு இருப்பதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆண்டுடைய அருள் பிரசனத்தை உணர்வுணமாய் உங்களோடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இருந்தவாறே தலை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சி இந்த காலை வேளையிலே கூடத்திலே எல்லாரும் இணைந்து வருவதற்கு தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாளிலும் தொழுது கொள்ள நாங்கள் ஆயத்தோடு வந்து நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருவார்த்தைகள், ஏறெடுக்கிற ஒரு ஜபங்கள் எல்லாவற்றையும் அன்பின் கருத்துக்குள்ளாக வைக்கிறோம். நீர்களை போதுமாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய பாதம் பெறும். இந்த நாளுடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது தூய் ஆமையானவர் தாமே எங்கள் ஒருவரோடு இடைப்பட உடைய பாதம் பெறும். தொடக்கங்கள் முடிவரியந்தமாய் உடைய கிருபை எங்களோடு தங்கியிருந்து அவர்களுடைய பாதம் பெறும். திருச்சபைகள் தன்னுடைய இல்லங்களிலே ஆயுதத்தோடு இருக்கின்ற பொழுது அவருடைய கிருபை அவரோடு கூட இருந்து அவர்களுடைய உடைய பாதம் பெறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறீர்கள். ஜீவ நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்தவ பாமாலைகளிலே 2வது பாமாலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவருக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிக்கிறோம் சுவாமி ராஜாவே ராஜாவே என்று சொல்கின்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். Oh my God.
நின்ற வண்ணமாகவே காலை மாலை ஆராதனை முறைமையிலே இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். முதலாம் பக்கம் நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவுடைய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உங்களுடைய நாள். இதிலே கடைபிடித்து மகிழ கடவோம். நான்காம் பக்கம் ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். வாய்ப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியே கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, என் பரிசுத்த 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 வானமும் பூமியின் மகிமையினால் இருந்திருக்கிற உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் சோதரிக்கப்படுத்தவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே பரிசுத்த, கடவுளே பரிசுத்த, சர்வ வல்லவரே பரிசுத்த, சர்வ வல்லவரே பரிசுத்த, சாவாமை உடையவரே பரிசுத்த, சாவாமை உடையவரே பரிசுத்த. ஆண்டவரே எங்களுக்காய் சிலுவையை அறியும் எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறியும் எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதிற்கு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆறாம் பக்கம் பாவரிக்கை. நமக்கு பாவம் என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மையிலே நமக்கு பாவங்களை அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எவ்வித அணிக நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு மீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பத்திற்கு போய், தகப்பனே, பரத்த விரோதமாக பார்வையிடும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்பட நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது. மன திரும்பி நற்செய்திலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களாக கருதி வைக்க முடியாத பிரதான ஆசை இருக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவம் மாயோசி மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவரிக்கு ஜெபத்தை யாவரும் நிலையிலே அறிக்கை செய்யலாம். சர்வ வல்லமையை மிகுந்த இருக்கும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிபடுவது போனோம். எங்களிலிருந்து யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக மிக நடந்தோம். உமது வருஷத்து கற்பனைக்கு முழுவதுமாய் கூட்டம் செய்தோம். செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே கடங்கும் தப்பிதங்களை அறிவிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் தொகுதிகளை சீர்படுத்தும். மிகவும் பிதாவே, ஒரு வருஷ நாமத்திற்கு மயப்பட்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளித்து வித்த உடலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவிற்கு பேசுதலும். ஆமென். சர்வ வல்லமையை மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் பாவமன்னிப்பு பாவனைக்கும் கட்டளிட்டலின் வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்திருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருவதற்கு தந்த தெய்வக்காக நாங்கள் சென்றோம். மறுபடியும் 8 நாளைக்கு இருந்ததாக சீடர்களை சந்திப்பதற்காக நீர் வந்தீர். அதே போலவே இந்த நாளிலும் நீர் எங்களை சந்தித்து
எங்களுக்கு சமாதானத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் தந்து எங்களை வழிநடத்தக்கூடிய பாதமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே படித்து கொண்டாடுகிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். சபையார் அமர்வோம், திருமறை பாடம் வாசிக்கப்போம். நாளைக்கு இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 29 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 துவங்கி 29 முடிய. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அபிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு தோமாவை, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொழிற்கு ஆயத்தமாக பாமாலை 328 பாடுவோம். அஞ்சாதது என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே காண்போம் என்கிறார். வைத்த நம்பிக்கை அவர்
ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சுவாமி உடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது தூய் ஆவியானவர்தாமே எங்கள் ஒருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய வாயின் வார்த்தைகளும் எல்லாருடைய இருந்த நினைவுகளும் உடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்தலை உங்களோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திப்பதற்கு மரியாளும் சீடர்களும் சந்தித்த பின்பதாக தோமா ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று சொன்னதுடனே மீண்டுமாக அவருக்காக 8 நாளைக்கு பின்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அந்த நாளிலே இந்த நாளை நாம் நினைவு கூறுவண்ணமாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய 12 சீடர்களிலே யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறார், பேதுரு மறுதளிக்கிறார், தோமா விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் கல்லறையிலே அதிக இருட்டோடே கல்லறையிலே மகதலேனா மரியாள் வந்து நான் கர்த்தரை கண்டேன் என்று சொல்லி சீடர்களோடு அறிவிக்கின்ற பொழுது சீடர்களுக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் காட்சி கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தை தந்து அவர்களை ஒரு புதிய உற்சாகத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த நிலையிலே பவுலடியார் சொல்லுகின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் செய்தியை மரியாளும் சீடர்களும் கண்டார்கள்.
கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் கேட்ட விசுவாசத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியுமாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்படியானால் அப்படியாகும். பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பெற்ற அனுபவத்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலமாக கிடைத்த ஒரு புதிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு விடாதபடி அசையாமல் ஸ்திரமாய் உறுதியுமாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களேயானால் அது அப்படியே ஆகும். இந்த சுவிசேஷம் வானத்திலே கீழிருக்கிற சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்காகவே பவுலாகிய நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். பவுலுடைய வார்த்தை யோசித்து பார்க்கின்ற பொழுது, பவுலுடைய வாழ்விலே ஊழியத்தின் நிமித்தமாக எத்தனையோ துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் அதன் மத்தியிலே அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், எல்லா நிலைகளிலுமே மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் தன்னுடைய கூற்றை துவக்குகின்றார். இந்த நிலையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சிந்திக்கின்ற பொழுது மரியாள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மரியாள் நான் கர்த்தரை கண்டேன் என்று சொல்கிறார். யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் அறையினுடைய கதவை பூட்டி இருக்கின்ற பொழுது, அன்றை நாளுடைய சாயங்கால வேளையிலே கர்த்தர் அவர்களோடு வந்து நின்று அவர்களுக்கு சமாதானத்தை தருகின்ற கடவுள் என்று சொல்லி சீடர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது அந்த இடத்துல தோமா இல்லை. அந்த இடத்துல தோமா இல்லாதனாலே சீடர்கள் தோமாவிடத்திலே சொல்லுகிறார்கள், ஆண்டவரை கர்த்தரை கண்டோம், அவரோடு நாங்கள் பேசினோம், அவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார், அவர் எங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை, அவருடைய நிகழ்வுகளை நாங்கள் சந்தித்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது தோமாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த தோமா மற்றவர்களைப் போல, மற்ற சீடர்களைப் போல ஒத்த நிலையிலே இல்லாதபடி தெளிவான நிலையிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தனை உடையவர். அப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆணிகளால் உண்டான காயத்தை தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சீடர்களோடு கூறுகின்றார். தோமாவுடைய விசுவாசத்தை, தோமாவை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் மறுபடியும் 8 நாளைக்கு முன்பதாக வருகின்றார். மறுபடியும் 8 நாளைக்கு முன்பதாக வருகின்றார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு முன்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தோமாவை சந்திக்கின்ற பொழுது உடைந்த உள்ளத்தோடு இருந்த தோமா இங்கிலாந்துடைய அரசி விக்டோரியா அம்மையார் அவர்கள் தன்னுடைய கணவர் இறந்த பொழுது அவர் கூறின ஒரு கூற்றை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இப்பொழுது என்னை விக்டோரியா என்று சொல்லி உரிமையோடு அதிகாரத்தோடு அழைப்பதற்கு அவர் இல்லை. 1000 பேர் என்னை சுற்றி நின்றாலும் எனக்கு மரியாதை செலுத்தினாலும் நான் தனிமைப்படுத்தப்பட்டுதான் இருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள உணர்வோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள்.
அதை போலத்தான் இந்த தோமா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனிமைப்பட்ட சூழ்நிலை இருந்தவர், ஒரு குழப்பமான சூழ்நிலை மனநிலையோடு இருந்தார். மரியாளும் மற்ற சீடர்களையும் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னதை நம்ப முடியாதபடி தனிமையோடு வாழ்ந்து வந்தார். இந்த சமயத்திலே யூதர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், ஆணியெல்லாம் உண்டான காயத்தை தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். தோமாவுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக என் ஆண்டவர் மீண்டுமா 8 நாளைக்கு பின்னதாக அவர் மறுபடியும் தோமாவை சந்திப்பதற்காக வருகின்றார். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற நிலைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவதற்கு கடவுள் மீண்டும் சீடரை சந்திக்கின்ற அனுபவத்துக்கு நேராக வருகிறார். பொதுவாகவே உணவு கெட்டுப்போனால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க இயலாது. உறவு கெட்டுப்போனால் அதை மீண்டும் புதுப்பிக்க யாரும் விரும்புவது இல்லை. நமது ஆண்டவர் கெட்டுப்போன மக்களை ரட்சிப்பதற்காக உலகத்திலே தேடி வந்தார். திருமறையிலே பார்க்கிறோம், காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன இளைய மகன், இவர்களை மீட்டு எடுப்பது போலவே தோமாவையும் அவன் விசுவாசத்தையும் மீட்டெடுப்பதற்காக மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தரிசனமாகின்றார். தரிசனமாகி அவரிடத்திலே வந்து தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை 27வது வசனம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது நடுவிலே நின்று மீண்டும் 8 நாளைக்கு பின்பு சீடர்கள் பயந்துதான் இருக்கிறார்கள், கலக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். மீண்டும் 8 நாளைக்கு பின்பு பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற மக்களிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தோமாவை பார்த்து, உன் கையை என் விழாவிலே போடு என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவனே என் கடவுளே என்று சொல்லுகிறார். தோமா சொன்ன இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ரோம அரசாட்சியிலே அரசரை தவிர கடவுளே என்று கூறக்கூடாது என்று சொல்லுகிற சட்டம் இருக்கின்ற பொழுது, அதை எல்லாவற்றையும் கட்டளை இருக்கின்ற பொழுது அதையும் மீறி என் ஆண்டவனே என் கடவுளே என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை தோமா சொல்லுகின்றார். ரோமனுடைய சட்டம் இப்படியாக சொல்லுகிறது, அரசனை தவிர கடவுள் என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிற கட்டளை இருந்த போதிலும் அதையும் மீறி அவருடைய விசுவாசத்தோடு சொல்லுகின்றார். ஆண்டவர் என்று சொன்னால் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகின்றது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்ஷடாய் யாவே என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் வெளிப்படும்படியாக இந்த வார்த்தையை ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது எபிரேய கடவுளை நினைவுபடுத்துகின்றார். எல்லோகியும் படைப்பாளர், பாதுகாப்பவர் என்று சொல்லி அறிக்கை செய்கின்றார். அது மாத்திரமல்ல, தன் உரிமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட முன்பு தோமா அனுபவம் எப்படி போகிறதா, இயேசுவை சந்தேகமின்றி முழுமையாக நம்பி இந்த அறிக்கையை அவர் கூறுகின்றார். மனங்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தோமா கண்டு கொண்ட பொழுது தன்னுடைய வாழ்விலே இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும், தன் வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஒரு புதிய உத்வேகத்தை பெற்றுக்கொண்டதைப் போல இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் கிருபை தந்திருக்கிறார். ஆலயம் இல்லை,
ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றது. வீடுகளிலே ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறோம். 21வது நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டுடைய வார்த்தை மாத்திரத்தை மையமாக வைத்து அவரை நம்பி வாழுகிற மக்களாகிய நானும் நீங்களும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எப்படி இனம் கண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தோடு, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தின் வழியாக நாம் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கின்ற அனைத்து விதமான காரியங்களிலுமே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு உண்மையுள்ள மக்களாக இருக்கலாம் என்று சொல்லி அன்போடு நான் சிந்திக்கிறேன். மூன்றாவதாக தோமாவின் அர்ப்பணிப்பு. இந்த தோமாவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்த உண்மையான அனுபவம். கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிற பாக்கியவான்கள். இன்றைக்கு திருச்சபை 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நேரடியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கவில்லை என்று சொன்னாலும் அவருடைய வார்த்தையின் வழியாக, அந்த வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வு பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மீண்டும் மீண்டும் அடைய வாழ்விலே பெற்றிருக்கிற அனுபவத்தின் வழியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மையும் அர்ப்பணிப்பதற்கு கடவுள் இந்த ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். இந்த தோமா இதை கேட்டவுடனே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார், தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். பாலஸ்தீன தேசத்திலே கலிலேயா என்று சொல்லப்படுகிற பகுதியிலே பிறந்தவர். அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதாக மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர். ஆண்டவருடைய சீடராக வந்த பொழுது ஆண்டவருடைய சீடர் ஒருவேளை அந்த சமயங்களிலே யோவான் நற்செய்தி நூலிலே ஆண்டவருக்கு இடர்பாடுகள் வருகின்ற பொழுது அந்த இடர்பாடுகளே நானும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற முனைப்போடு எழுந்தவர் தோமா. அந்த தோமா 1ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தார். கேரளா பகுதியிலே மலைபார் என்று சொல்லப்படுகிற அந்த ட்ரெடிஷன் பகுதி இதிலே அவர் ஊழியத்தை செய்வதற்கு ஆரம்பித்தார். இந்தியாவுக்கு வந்த முதல் சீடர் தோமா. 1 நூற்றாண்டிலே தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளிலே ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக சென்னையிலே மறித்தார். அவருடைய கல்லறை சாந்தோம் சர்ச் என்று சொல்லப்படுகிற ஆலயம் இன்றும் இந்தியாவுக்கு கோதுமை மணியாக இந்தியாவிலே அவர் உரமாக ஆக்கப்பட்டார். அதன் வழியாகத்தான் இந்தியாவிலே கிறிஸ்துவம் வளர்த்தது. தன்னை அர்ப்பணித்த தோமா அவரின் வழியாக பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபை எண்ணி நினைவு கூறுவதற்கு கடவுள் இந்த காலவிலே நமக்கு கிருபையாக இருந்திருக்கிறார். பாலஸ்தீன தேசத்திலே வாழ்ந்த தோமா இந்தியாவுக்கு வருகிறார். திருவரங்கூர் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே 7 ஆலயங்களை நிறுவுகிறார். அநேக திருச்சபைகளை நிறுவி ஆண்டவருக்காக வைராக்கியமாக சென்னையிலே இரத்த சாட்சியாக மறித்தார். இன்றும் சாந்தோம் சர்ச் என்றப்படுகிற அந்த ஆலயத்தை நீங்கள் சென்று பார்ப்பீரானால் அவருடைய கல்லறை அங்கு இருக்கின்றது. அந்த கல்லறையே இந்த நாளிலே நமக்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்துக் பொழுது விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன தோமா மீண்டும் மறு அர்ப்பணம் செய்கிறார். மீண்டும் மறு அர்ப்பணம் செய்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இரத்த சாட்சியாக மறித்து இந்தியாவுடைய வாடுகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை பரப்பின உன்னதமான அடியார். அவருடைய சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையாக நானும் நீங்களும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய், ஆண்டவருக்கென்று உண்மையாய், ஆண்டவருக்கென்று உத்தமாய் வாழ்வதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார் என்று சொல்லலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எப்படி விசுவாசத்தை அனங்கூட்டி எழுப்பதற்கு
தோமா தன்னை அர்ப்பணித்தாரோ அதை போலவே அவருடைய வழியை பின்பற்றுகின்ற திருச்சபை மக்களாகிய நானும் நீங்களும் மறு அர்ப்பணத்தை செய்து அவருக்கென்று இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கென்று திருப்பணி செய்வதற்கு நம்மை நாமே மறு அர்ப்பணம் செய்வோம். அந்த அர்ப்பணத்தின் வழியாக ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை கொள்ளைப் பொருளாய் திருச்சபைகள் வளர்ந்து வருவதற்கு, திருச்சபைகள் உருவாக்குவதற்கு கடவுள் நம்மை கருவியாக பயன்படுத்துவதற்காக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் தோமா உம்மை கண்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னவர் உம்மை கண்டவுடனே என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தன்னை அர்ப்பணம் செய்கின்றார். ரோமனுடைய சட்டம் அரசனை மாத்திரம் கடவுள் என்று ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். அதையும் மீறி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே தன்னை அர்ப்பணித்து நம்முடைய ஊழியத்திற்கென்று செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதை போலவே நாங்களும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நேரடியான தரிசனங்கள் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பெற்றிருக்கின்ற அனுபவத்தின் வழியாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கின்ற உந்துதலின் வழியாக இருக்கின்ற இடங்களிலே நமக்கென்று வைராக்கியமாய் வாழவும் அநேகரை வாழ்வைக்க உண்டான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களே அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் பெரிய ஆசை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பணிந்து மன்றாடுவோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று காலை மாலை ஆராதனை முறை புஸ்தகத்தில் 15ஆம் பக்கத்துடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கருவெடுத்து வைத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிறிது அறையுண்டு மருத்துவ அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். 3ஆம் நாள் மருத்துவம் தெரிந்தலினார். பரமனது கேள்வி சர்வர பிதாவாக இதற்கு வலுவாக்கி விட்டிருக்கிறார். அவிடத்தில் உயிருள்ள மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுவை பரிசுவானைக்கும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்மை அறிக்கை செய்த விசுவாசத்திலே இறுதி வரையாக நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உமது ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரம செய்யப்போட பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைகளை பிரேசித்து நாம் தீமை நச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் அல்லது மகிழ்ச்சியும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். சமாந்தர ஜெபிப்போம். சமாந்தரக்காரருடன் மேக சிந்து வருவருமாகிய கடவுளே, மேல்வதி நித்திய தீவனுடைய செய்ப்பதை மகிழ்ச்சிவாதீனம் தேவதை திட்டமாய் கொண்டிருக்கிற அடியராகிய நாங்கள் எந்த விரோதனையை வல்லமைக்கும் பயப்படபடியாக எங்கள் சத்துக்கு செய்கிற எல்லா பிரியத்திலும் வந்து எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி ஏறணும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, நாங்கள் லட்சமாக நினைத்து வந்து எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளும் மதுமிகுந்த வல்லமையாளர்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பார்த்து உட்படாமல் எவ்வித மோசத்துக்கும் அகப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாக இருக்க செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாருடைய ஆளுகை நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிருபையும் இரக்கம் தெரிந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த காலங்களிலும் ஆண்டுடைய கிருபை இறக்கும் உடைய அன்பின் வழியாக நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக உடைய சமூகத்தில் கடந்துகிறோம். கொரோனா வைரஸ் என்று சொல்லப்படுகிற கொடிய வியாதி நிமித்தமாக உலகமெங்கும் மக்கள் பாதித்திருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள், கலக்கத்தோடு இருக்கிறார்கள். சுவாமி, மனமிருந்தும் ஆண்டவரே, உடைய கிருபை தந்தருடும். இந்த வியாதியின் கொடுமை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, மேலை நாடுகளிலே அனுதினமும் நாங்கள் தொலைக்காட்சியிலே செய்தித்தாளை வாசிக்கின்ற பொழுது எங்கள் மனம் பதறுகிறது. சுவாமி, மனமிறங்கி எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் பாராதபடி கிருபையாய் இந்த நோயிலிருந்து விடுதலை தாரு சுவாமி. இந்திய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே இந்த நோயை ஆண்டவரே கட்டுப்படுத்தி கொண்டு வருகிற நம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தமிழ்நாட்டுக்காக விடுகிறோம், ஒவ்வொரு மாநிலத்துக்காக வருகிறோம். இந்த வியாதியை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்ற பொழுது அன்பே கரம் கூட இருந்து இந்த நோயை கட்டுப்படுத்த நினைக்கிறவித்தார். தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆணுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். தமிழகத்தில் இந்த நோய் வராதபடி நீர் பாதுகாத்தார்கள். இந்த நோய் உலகம் முழுவதுமாய் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அநேகர் சுகம் பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீண்டும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று வியாதி வராதபடி அவர்களை பாதுகாத்தரணும். அவருடைய சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்க அப்படிப்பட்ட ஆகாரங்களை உட்கொள்ள கிருபை தாரும். அதே போல கூட சாமி, இந்த நோய் நிமித்தமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே தனிமைப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்ல உணவையும் ஒரு வாழ்வாதாரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தேவைகளை சந்திக்க முடிய திருப்பாக்க வருகிறோம். அப்படி தருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. உடைய கரவிலிருந்து வழிநடத்த நம்முடைய பாதப்படுவோம். இந்த நோய் பரவாதபடி இம்மட்டும் பாதுகாத்து வந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்த நம்முடைய பாதப்படுவோம். ஆண்டவரே, இந்த நோயில் சாமி பயந்துகிற மக்களை ஒருக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்கள், குழந்தைகள், இவர்கள் இந்த பாதிப்புக்குள்ளாகாதபடி ஆண்டவரை பாதுகாத்தரலும். ஆண்டவரை இதற்கு உழைக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதம மந்திரி, முதலமைச்சர், மருத்துவத்துறை அதிகாரி, ஆண்டவரே, அனைவருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒரு பாத்திர வைக்கிற சுவாமி. ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்ஸுக்காக ஜெபிக்கிறோம், துப்புரவு தொழிலாளர் தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். அதன் வழியாக இந்த தேசத்திலே 144 தடை உத்தரவு வந்திருந்தாலும் மக்கள் எல்லாரும் ஆண்டவரே சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தங்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபைத்தார். இல்லங்களிலே முடங்கி இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரு மாத காலமாக இல்லங்களை முடங்கி இருக்கின்ற பொழுது அவருடைய மனநிலைகளையும் சிந்தனைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நீர் அவர்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று பார்த்து கண்டிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காக வருகிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய பொது சேகரத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பிசிடிசி உறுப்பினர்கள் அனைவருக்காக நான் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சி மக்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பெற்றாக நீர் ஆசீர்வதியும். ஆணுடைய கரம் அவரோடு கொடுத்து வழிநடத்த உடைய பாதம் பண்ணுகிறோம். நீர் அப்படி தருகிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். உடைய ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்செல் முன்னே ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும். ஊழியர்கள் வழியாக திருநாம் மைப்படுத்தலாம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு எங்களால் முடிந்தவரை நாம் உதவி செய்ய எங்களுக்கு நேர் கிருபைத்தார். எங்களுடைய திருமணத்திற்காக, பேராயர்களுக்காகவும் பேராயர் அம்மாவர்களுக்காகவும் உடைய பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், குருமார்கள், உதவி குருமார்கள், நற்செய்தி பணியாளர்கள், திருமணத்தின் மூலமாக நடைபெறுகிற அத்தனை பணிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மனமிறங்கி இப்படிப்பட்ட நாட்களிலும் ஆலயங்களுக்கு மக்கள் வர முடியவில்லை என்று சொன்னாலும்
தனித்திருந்து ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற வல்லமின் வழியாக ஒவ்வொருவரும் பலப்பட நேரங்கள் வைத்தார். தேசம் முழுவதும் நடைபெறும் நற்செய்தி பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி செய்த பணிகளை ஆண்டவரின் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய திருச்சி மூலமாக நடைபெறுகிற திருப்பணிகளுக்காக நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த திருப்பணிகள் ஆசீர்வதியும். சந்திக்கின்ற மக்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஏறெடுக்க போகிற ஜபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கிருபையாக ஆசீர்வாதமாய் வெளிநடத்த முடிய பாதம் முடியும். நீர் அப்படி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமாக இருப்பேன் ஆண்டவரே. இந்த திருச்சபையிலிருந்து கிளை சபைகள் உருவாக்கப்பட ஆண்டவர்களுக்கு நீர் வழிநடத்தலை தர வேண்டும் ஒரு பாதத்தை நாங்கள் கருதுகிறோம். அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள் மற்றெல்லா மக்களுக்கு நான் செபிக்கிறோம். விளைவிக்கப்பட்ட மக்களுக்கு நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் என் பலப்படுத்தும். ஆண்டவருடைய அருளும் ஆசையும் ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து வழிநடத்த உடைய பாதம் பெறும். ஊரடங்கு நிமித்தமாக மக்கள் அன்றாட பணிகளுக்கு வேலைக்கு செல்ல முடியாதபடி இல்லங்களிலே தரித்திருக்கின்ற பொழுது அவருடைய தேவைகளை சந்தி சுவாமி. ஆண்டவரே, அன்றாட தேவைக்குண்டான வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்கிற சுவாமி. ஆண்டவரே, காக்கை குருவிகளுக்கு உணவு கொடுக்கிற ஆண்டவர், மனிதனுக்கு ஆண்டவரே உணவில்லாதபடி பட்டினியாக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் உணவு கிடைப்பதற்குண்டான வழி வாய்ப்புகளை என் தேவன் கிருபையாய் செய்து தர வேண்டும் பார்க்க நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, மீண்டும் ஒரு பார்த்து வருகிறோம். இந்த கொரோனா வைரஸ் என்பது இப்போ ஆண்டவரே இந்த வியாதிகளை மூலமாக இருந்தாலும் தங்களை அர்ப்பணித்து செய்கிற ஆண்டவரே டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். சுகாதார பணியாளருக்காக நாங்கள் செபிக்கிறோம். காவல்துறைக்காக செபிக்கிறோம். ஆணுடைய கிருபை ஒவ்வொருவரோடும் தங்கி இருந்து வழிநடத்த உடைய பாதம் அடைகிறோம். அப்படி தருகிற நம்முடைய தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இத்தருணத்தில் ஒருவனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்யங்களை கிருபை அளித்து சர்வர்களை கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது அவளை கேட்க அருள் செய்வன் சொல்லி வாக்களி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியராக எங்கள் வேண்டுதல் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்படிதான் நிறைவேற்றி இம்மையிலே உடைய சித்தித்து அறிகின்ற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை வாட்சி கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுகிறதை நம்பு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது என்று. நாம் அப்படியான காலத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். தேவ நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பில் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத சந்தா கவர் நமது ஆலய ஊழியர் திரு மூர்த்தி மான்சிங் அவர்கள் மூலமாக தங்கள் இல்லங்களுக்கு கொடுத்து அனுப்பப்படும். சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் அவர் மூலமாகவே திரும்ப கொடுத்து அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சபையார் அனைவருக்கும் அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். முடிந்தவரை தங்களை சுற்றி இருக்கிற இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்கு இருந்தாலும் சமூக இடைவெளியினை கடைபிடிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெப உதவி தேவைப்படுகிறவர்கள் 1000 கைபேசி வாயிலாக மட்டும் தொடர்பு கொண்டு ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ள வேண்டுகிறேன். நாம் இப்பொழுதும் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக திரு சைமன் அவர்களை முன்பாக வரும்படி அழைக்கிறேன். சபையார் அவரோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக நம்முடன் கேட்டுக்கொள்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று நேரம் நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்திற்காகவும் உலக மக்களுக்காகவும் விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். யாவரும் முழங்கால் படியிடுவோம். இப்பொழுது ஒவ்வொரு குறிப்பாக நான் சொல்லும் பொழுது நானும் ஜெபிப்பேன். தொடர்ந்து நீங்களும் உங்கள் வீட்டிலே குடும்பத்தில் ஒருவராக ஒவ்வொரு குறிப்பிற்கு ஒருவராக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய உலகத்திலே நடந்து வருகிற இந்த கொரோனா COVID-19 என்கின்ற இந்த தொற்று வியாதியினாலே இந்தியாவிலே 13,835 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். அதே போல தற்பொழுது 11,616 பேர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 1,267 பேர் சுகமடைந்து வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். 452 பேர் இறந்து போய்விட்டார்கள். இதே நிலைமை உலக அளவிலே நாம் பார்ப்போமானால் 22,50,660 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சுமார் 150க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இந்த பாதிப்பு இருக்கிறது. அதிகபட்சமாக அமெரிக்காவிலே 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் ஆதி காலத்திலே சிறப்பாக சபைகளை நடத்திய அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த தேசங்களிலே அதிகமான பாதிப்பு இருக்கிறது. ஆகவே இந்த தேசங்களுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவருடைய கோபாக்கினை இவர்கள் மீது வந்திருக்குமானால் ஆண்டவர் மனம் இறங்கும்படியாகவும் இந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாகவும் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் கர்த்தாவே, இந்த COVID-19 இந்த தொற்று வியாதிக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் எங்கள் அனைவரையும் நிர்மூலமாக்கி விடுவீர் கர்த்தாவே. இந்த உலகத்தை பொசிக்க விடுவீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய அறிவும் எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய அறிவியல் வளர்ச்சியும் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசேஷமாக நாங்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பம் குடும்பமாய் கொத்து கொத்தாய் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நீ மனம் இறங்குவீராக. ஒருவேளை அவருடைய பாவங்கள் இந்த கோபாக்கினைக்கு காரணமாக இருக்குமானால் ஆண்டவரே, அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் அவர்களுடைய இருதயத்தை நீர் லகுவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, சிலுவை நோக்கி பார்க்கத்தக்கதாக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்முடைய இந்திய தேசத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னா, இந்தியாவிலே அதிகமான பாதிப்பு எங்க இருக்குன்னு சொன்னா மகாராஷ்டிரா மாநிலம். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல குறிப்பாக தாராவி என்கின்ற குடிசை பகுதி. இந்த தாராவி என்கின்ற குடிசை பகுதி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவு தான் இருக்கு. 5 கிலோமீட்டர் சுற்றளவுல 6 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. அங்க தெரு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 அடி அகலம் தான் இருக்கு. ஒரு தெருவின் அகலம் 2 அடி தான். எந்த வீட்லையும் இன்சைட் டாய்லெட் கிடையாது. எல்லாருமே காமன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டாய்லெட்டை 800 பேர் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டாய்லெட்டுக்கு 800 பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அங்கே இருக்கிற மோசமான நிலை. அங்கே சூரிய ஒளி வீட்டிற்கு முன்போ வீட்டு பக்கத்திலே படுறதே கிடையாது. எல்லா வீடும் மேல கூரை வச்சு அடைச்சிருப்பாங்க. மழை பெஞ்சா கூட தண்ணி வராது. அப்படி இப்ப இக்கட்டான நிலைமையில, அதுவும் குறிப்பா தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள சுற்றுலாவுக்குள்ள கிட்டத்தட்ட 35 சர்ச்சஸ் இருக்கு. தெருக்கு தெரு சர்ச்சா தான். நிறைய தமிழர்கள் வசிக்கிறாங்க. நிறைய பேர் மிஷனரிகளை உதவுறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமை. ஒரு வீட்டின் அகலம் 10க்கு 10 சைஸ் தான். அதுக்குள்ளே அவங்க முடங்கி கிடக்கிறாங்க. தயவு செய்து நாம் கண்களை மூடுவோம். இந்த ஜனங்களுக்காக நம்மில் ஒருவர் குடும்பத்தில் ஒருத்தர் ஜெபிக்கலாம். நானும் ஜெபிக்கிறேன். இந்த தாராவி பகுதிக்காக விசேஷமாக ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அந்த ஜனங்கள் மீது தண்டனையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு,
உருக்கமான இரக்கத்தினால் உன்னை மீட்டுக் கொண்டேன்னு சொல்றாரு. எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அந்த மன்னிப்பு இந்த தாராவியின் மக்களுக்கு கிடைக்கும்படியாய், இந்த மகாராஷ்டிரா மக்களுக்கு கிடைக்கும்படியாய் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இந்த தாராவி அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஆளுகை செய்கிற அந்த அரசுக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இந்த மக்கள் மீது கரிசனை காட்ட முடியாது, அந்த மக்களை நகர்த்த முடியாது, அந்த மக்களுக்கு வேற ஏதோ உதவி செய்யாது. ஆனால் நீர் நினைத்தால் ஆண்டவரே அவர்கள் விடுதலை கொடுக்க முடியும். அந்த தாராவி பகுதியிலே தினம் தினம் அதிகமான மக்கள் செத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேவன் இறங்குகிறாங்க. இப்படி கிருபைக்குள்ளாக அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற சபைகள் ஆண்டவரே, ஆண்டவரே உயிர் தெழுந்த கர்த்தாவே, உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் கிருபை பாராட்டுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இது ரெண்டும் மிக முக்கியமானது. கோயம்புத்தூர் தொழில்துறை தலைநகரம் என்று சொல்லி சொல்லுவோம். திருப்பூரை பார்ப்போம்னா பின்னல் ஆலைகளின் தலைநகரம் என்று சொல்லி சொல்லுவோம். அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், நெருக்கடியான நகரங்கள். அதே போல மதுரை, சென்னை, இந்த மாவட்டங்களில் எல்லாம் மக்கள் நெருக்கடி அதிகம். இதனால் அங்கே பாதிப்புகளும் அதிகம். இன்றைய நிலவரப்படி அங்கே பாதிப்புகள் அதிகம். அப்போ இந்த மாவட்டங்களுக்காகவும் தமிழ்நாட்டின் ஏனைய மாவட்டங்களுக்காகவும் குறிப்பாக ஆண்டவருடைய கிருபையினால் தருமபுரி கிருஷ்ணகிரியிலே பாதிப்பு இல்லை என்று சொல்லி நாம் அறிகிறோம். இந்த பாதுகாப்பிற்காகவும் இது தொடரும்படியாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களும் காக்கப்பட வேண்டும். சபைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சபைகளும் உயிர் மீட்சி அடைந்து திறப்பிலே நிற்க வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும். அதற்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் ஒருவர் தொடர்ந்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்திகளை கேட்டபடி தோமாஸ் சீடன் இந்த மண்ணிலே மரித்திருக்கிறார். அவர் இந்த மண்ணிலே ஊழியம் செய்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவரே மற்ற மாநிலங்களை விட எங்களுக்கு பாதிப்பு குறைவுதான் ஆண்டவரே. ஆனாலும் பாதிப்பு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களிடம் குற்றம் இருக்கிறது கர்த்தாவே, எங்களிடம் குறை இருக்கிறது கர்த்தாவே. கிறிஸ்தவ சபைகள் மத்தியிலே குறை இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் திறப்பிலே நிற்கிறவர்களாய், சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் திறப்பிலே நிற்கிறவர்களாய் மாறும்படியா ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிதியோனை போல கர்த்தாவே வைராக்கியம் உள்ளவனாய் இருந்த பலத்தோட நாங்கள் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட, எங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்திலே முழங்கால் படியிட்டு கதறும்படியாய் ஆண்டவரே ஜெப ஆவி ஆண்டவரே தமிழ்நாட்டின் சபைகளை பச்சை பிடிக்கத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மாவட்டங்களில் விடுதலையை நீர் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல மிக முக்கியமாக சபைகள், பட்டணங்களிலே ஒருங்கமைக்கப்பட்ட சபைகள் இருக்கிறது, சிஎஸ்ஐ லூத்தரன் சபைகள் இருக்கிறது. ஆனால் கிராமங்களிலே பார்ப்பீர்கள் ஆனால் தன்னார்வ ஊழியர்கள், சுதேச ஊழியர்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறார். நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்ப்பீர்கள் சுதேச ஊழியர்கள், தன்னிச்சையாக செயல்படுகிற சுதேச ஊழியர்கள் சுமார் 125 பேர் இருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய சின்ன குட்டி குட்டி சபைகள் இருக்கிறது. அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிறு ஆராதனையில் வருகிற காணிக்கை வைத்துதான் குடும்பத்தை நடத்துவாங்க. ஆனால் இன்று ஆராதனை இல்லை, அவர்கள் விசுவாசிகளை சந்திக்க முடியாது. உண்மையிலே ஊழியம் செய்கிற அநேகர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல இந்த ஊரடங்கு சமயத்தில் தேவனுடைய ஜனங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கிட்டி சேர்ந்திருக்கிறதா, இந்த 2 குறிப்புகளுக்காக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அடுத்த நபர் ஜெபிக்கலாம். சுதேச ஊழியர்களுக்காகவும் தேவனுடைய ஜனங்கள் இந்த ஊரடங்கு சமயத்திலே ஆண்டவரை கிட்டி சேரும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிராமங்களிலே சுற்றி திரிகிற அநேகமாயிரம் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எந்த ஆதரவும் இல்லாமல், எந்த உதவியும் இல்லாமல் தன்னுடைய விசுவாசிகள் கொடுக்கின்ற கொஞ்சம் காணிக்கைகளை குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக, இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நீர் ஆண்டவரே அநேகரை உதவிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் எலியாவின் கால்களாய் மாறுவார்களாக கர்த்தாவே. ஊழியர்களை போஷிக்கும்படியாய், ஊழியர்களை போஷிக்கும்படியாய் கிறிஸ்தவர்களுக்கு நீர் கட்டளை கொடுப்பீராக ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் உம்மை விசுவாசித்தவர்கள் ஒருபோதும் பசியாயிராதபடி கர்த்தாவே நீர் அவர்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே ஆண்டவரே உம்மை இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும்
இந்த ஊரடங்கு சமயத்தில் உண்மை அதிகமாய் கிட்டி செல்லும்படியாய், சொப்ப ஆவியில் நிறைந்திருக்கும்படியாய், வேதத்தை பங்கு பங்காய் வாசிக்கும்படியாய், வேதத்தை புத்தகமாய் வாசிக்கும்படியாய், ஒரே நாளிலே பல புத்தகங்களை வாசிக்கும்படியாய், ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கும்படியாய் என் தேவன் மக்களை தட்டி எழுப்புகிறார். உம்முடைய ஆவி கிரியை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல இந்த கொரோனா தொற்று நோயிலே நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய காரியம், இதில் முழு வீச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சில துறைகள், குறிப்பாக மருத்துவத்துறை, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், இன்னும் மருத்துவமனையிலே பணிபுரிகிற சுகாதார பணியாளர்கள், இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல சுகாதாரத்துறை, தேசத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல காவல்துறையினருக்காக இரவு பகல் பாராமல் அவர்கள் சாலையிலே நின்று நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்காக, மின்சார வாரியத்திற்காக 24 மணி நேரமும் தங்குதடையின்றி நமக்கு மின்சாரத்தை கொடுத்து பிரச்சனை இல்லாமல் எல்லா மருத்துவமனைக்கும் தடையில்லா மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல விவசாயிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லாரும் வீட்டிற்குள்ளே இருக்கிறோம், ஆனால் நமக்கு தேவையானதை விவசாயிகள் தான் தைரியமாய் கொண்டு வந்து தருகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் முக்கியமாக இக்கட்டான நேரங்களில் அதிக சிரத்தையோடு பணி செய்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாம் முக்கியமாக மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய உயிரையும் பாராமல், தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆவியினால ஆண்டவரே ஊழியம் செய்து வருகிற, பணி செய்து வருகிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மருத்துவமனை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் கிருபை பாராட்டி ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய விசேஷத்த பாதுகாப்பை இந்த மருத்துவமனை ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கிவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அவர்களை தாக்காமல் இருக்கட்டும். சமயோசித்த புத்தியை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அதே போல காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக சாலையிலே இரவுகள் பாராமல் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுப்பீரப்பா. ஆண்டவரே, அதே போல விசார வரையத்திற்காக அதில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோய் தொற்று வரும் என்று தெரிந்தும் தைரியமாய் ஆம்புலன்ஸ் இயக்குகிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலை, உலகமே முடங்கி போயிருக்கின்ற சூழ்நிலையில, நினிவே பட்டணம் முடக்கப்பட்ட பொழுது அங்கே ராஜா முதற்கொண்டு எல்லாரும் அமர்ந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லிட்டார், ரெட்டுடுத்தி ஜெபித்தார்கள். அதே போல உலக மக்கள் அனைவரும் மனம் திரும்பி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாக இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய உலகளாவிய எழுப்புதலை தேவன் தருகிறார். நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே உலகளாவிய எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் மீண்டும் வரப்போகிறீர். ஆண்டவரே, நீர் மேகத்திலே மீண்டும் வரப்போகிறீர். அந்த நாளுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் ஆண்டவரே, உலகளாவிய பெரிய எழுப்புதல் வீட்டில் முடங்கி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கர்த்தாவே, கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் மனம் திரும்பும்படியாக ஒரு ஆவியை கட்டளையிடுகிறார்கள். உலகம் முழுவதும் கட்டளையிடுகிறார்கள். சபைக்கு சபை எழுப்புதலை கட்டளையிடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. விடுதலைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக 178 பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே
எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கத்திற்கென்று காணிக்கையை சேகரிக்கப்படும் உடைய இல்லங்களிலே இப்போ பாடல்படுகின்ற பொழுது உண்டியல்களை பெற்றிருக்கிறீர்கள். அந்த உண்டியல்களே உங்களுடைய காணிக்கைகளை, பொருத்தனை காணிக்கைகளை, வேண்டுதல் காணிக்கைகளை அந்த உண்டியல்களை செலுத்தும்படி உடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் எழுதென்று கீர்த்தனை 178 பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபிப்போம்.
எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பு தந்தையை, இந்த நாளிலும் திருச்சி மக்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து உமக்கென்று படைத்த இந்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வதியும் இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். அங்கே இருந்து ஆசீர்வதித்து விளைந்த நம்முடைய பாரம்பரியம் இந்த காணிக்கைகளும் திருநாமையுமே கண்டு சிறப்பாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கூட சாமி நம்முடைய சிரமத்திலே கடந்து வந்து முன்னோக்கி பார்க்க தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தோமா சோர்ந்து போய் இருந்த பொழுது மறுபடியும் 8 நாளைக்கு முன்பதாக வந்து தோமாவை கண்டு விசுவாசமே காட்டினர், காணாமல் விசுவாசங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் வழியாக உற்சாகப்படுத்தின எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களையும் அதுபோலவே உற்சாகப்படுத்தி மறு அர்ப்பணத்துக்கு நேராக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துவதற்கு தந்த கிருபைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக இந்த அன்பின் கிருபையினால் எங்கள் இடத்துல தயவுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். சுவாமி, இந்த ஆராதனையிலே வைத்திருக்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருந்து வருகிறது. நம்முடைய தயவுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். கேட்டதும் கேட்க மறந்தால் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியுடன் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே